வணக்கம் நேயர்களே, மூலிகை விருந்து பகுதி மூலம் உங்களை சந்திக்க வந்திருப்பது தமிழ் செல்வி. இன்னைக்கு நம்ம மூலிகை விருந்து பகுதியில் பார்க்க போற டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா பூண்டு சட்னி. அது எப்படி செய்யறதை பார்க்கறதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை நாம இப்ப பார்க்கலாம். பூண்டு, சீரகம், தனியா, பாசிப்பருப்பு, காஞ்ச மிளகாய், எண்ணெய், உப்பு, இவ்வளவுதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். இப்ப எப்படி செய்யறதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. கடாய் வச்சிடுங்க. கடாய் நல்லா சூடாகட்டும். கடாய் நல்லா சூடாயிடுச்சு. இப்ப நம்ம ஒவ்வொன்றா வறுத்து எடுக்கணும். ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊத்திட்டு வரமிளகாய் போட்டுக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ வரமிளகாயை கிள்ளி போட்டுக்கோங்க. நல்லா வறுத்துடுங்க. இதுல வறுத்தாச்சு. இதை தனியா ஒரு பாத்திரத்துல வச்சிடலாம். இதுல இப்போ பூண்டையும் வதக்கிடலாம். பூண்டோட பச்சை ஸ்மெல் போறது முடிய வதக்கிட்டு நம்ம எடுத்துடலாம். பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்ப நம்ம ஒரு பவுல் எடுத்துடலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் ஆயில் விட்டு சீரகம், தனியா, பாசிப்பருப்பை வறுத்து எடுக்கணும். ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ கொஞ்சம் சீரகம் போட்டுக்கோங்க. இது கூடவே தனியாவையும் போட்டுக்கோங்க. லைட்டா வதக்கிட்டு அடுத்து நம்ம பாசிப்பருப்பை போட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துடுங்க. நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதோட சூடு ஆறுனதுமே நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வதக்கி வச்சிருக்க பூண்டு, வரமிளகாயும் போட்டு அரைச்சிடலாம். இப்ப இது கூட கொஞ்சமா தண்ணியும் உப்பும் சேர்த்துடலாம். நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம எடுத்து ஒரு பவுல்ல வச்சிடலாம். இப்போ மகாராஷ்டிரா பூண்டு சட்னி ரெடி. இதை எப்படி செய்யலான்றத ஒரு சின்ன ரீக்கா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. கடாயை வச்சுட்டு
கடாய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் சூடானதுக்கப்புறம் வரமிளகாய் கிள்ளி போட்டு நல்லா வறுத்துட்டு அதை தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுடுங்க. அதே கடாயில் நறுக்கி வச்சிருக்க பூண்டை போட்டு வதக்கிடுங்க. அதையும் எடுத்து ஒரு பவுலில் வச்சுடுங்க. அப்புறம் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சீரகம், தனியா நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு போட்டு நல்லா வறுத்துடுங்க. வறுத்து அதை நல்லா சூடு ஆறட்டும். அதை முடிய நம்ம வெயிட் பண்ணணும். அடுத்து மிக்ஸி ஜாரில் சீரகம், தனியா, பாசிப்பருப்பு மூணையும் போட்டு நம்ம வறுத்து வச்சிருக்க வரமிளகாய், பூண்டு அரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு உப்பு போட்டு அரைச்சிடுங்க. அரைச்சிட்டு ஒரு தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சிடுங்க. இப்போ நம்மளுடைய மகாராஷ்டிரா பூண்டு சட்னி ரெடி.